பாராளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் ராகுல் காந்தி தலைமையில் போராட்டம் நடத்தினர். முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். இப்ப பீகார்ல நடைபெறக்கூடிய அந்த வாக்காளர் சிறப்பு திருத்த பட்டியல் தொடர்பாக தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை பார்க்க முடியுது. இந்த வகையில் இன்றைய தினமும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கள நிகழ்வுகள் சொல்லும் செய்தி என்ன? நீங்கள் குறிப்பிட்டது போல பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தான் இன்று தேசிய அரசியலின் விவாத பொருளாக மாறி இருக்கிறது. எதிர்கட்சிகள் இந்த விவகாரத்தை நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் எழுப்பி அமளியிலே ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் 4வது நாளாக இன்றைக்கும் எதிர்கட்சி எம்பிக்கள் இந்த விவகாரத்தை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 3 நாட்களாக வெறும் போராட்டம் மட்டுமே நடத்தி வந்த எதிர்கட்சி எம்பிக்கள் இன்றைய தினம் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலையிலிருந்து மகர்துவார நுழைவு வாயில் வரை அவர்கள் பேரணியாக சென்று தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தனர். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இந்தியா கூட்டணியில் உள்ள எதிர்க்கட்சி எம்பிக்கள் பலரும் பங்கேற்றனர். குறிப்பாக ஜனநாயகத்தை கொலை செய்வதை நிறுத்து, எங்களுக்கு நியாயம் வேண்டும், இந்த நடைமுறையை தடுத்து நிறுத்து உள்ளிட்ட பல்வேறு முழக்கங்களை எழுப்பியபடி அவர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் அவர்கள் பேரணியாக சென்று பின்னர் நுழைவாயில் அந்த பேரணியை நிறைவு செய்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் தொடங்கிய நிலையில் அவைக்கு உள்ளேயும் இதே விவகாரங்களை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் இன்றைய தினமும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த SIR என்று சொல்லப்படுகின்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு விவகாரம் காரணமாக நாடாளுமன்ற அலுவல்கள் தொடங்கிய நாளிலிருந்து 5வது நாளாக இன்றைக்கும் முடங்கி போயிருக்கிறது. கள நிகழ்வுகளை விரிவாக விவரித்தமைக்கு நன்றி ரமேஷ். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.